ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ருமைஸா லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இங்கே எல்லோரும் நல்லா இருக்கோம். சிறப்பான நோன்பு மாதத்தில் கடைசி பாகத்தில் கடைசி நோம்பில் இருக்கும். நோன்பு வந்ததும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். எல்லா வருஷமே அப்படி தான், வருதும் தெரியாது போகிறதும் தெரியாது, ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே போயிடும். இது நோன்பு 21 அன்னைக்கு எடுத்தது இஃப்தார் ப்ரிப்ரேஷன். எப்போதும் நான், என் பையன், ஹஸ்பண்ட் 3 பேர் மட்டும்தான் நோன்பு திறப்போம். அன்னைக்கு அதாவது 21 நோன்பு அன்னைக்குன்னு பிரதர்ஸ் அண்ட் கசின் பிரதர்ஸ் மட்டும் கூப்பிட்டுருந்தேன் இஃப்தாருக்காக. இஃப்தார் பார்ட்டிங்கிற பேரில் இந்த டேபிள் ஃபுல்லாக நிரப்புறது அந்த மாதிரிலாம் இல்லை. யூஸ்வலாக நம்ம பண்ணக்கூடியது தான். ஒரு ஜூஸ், ஒரு ஸ்நாக் ஐட்டம், கஸ்டர்ட் அண்டு கடல் பாசி, இது மட்டும் தான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன். ரொம்ப நாளாவே பிளான் இருந்தது இந்த மாதிரி இஃப்தாருக்கு கூப்பிடணும் அப்படின்னு. அன்றைக்கி ஃப்ரைடே, ஜும்மாக்கு அப்புறமா மந்தி ப்ரிப்பேர் பண்ணலாம் இஃப்தாருக்கு அப்படின்னு ரொம்ப நாளாவே பிளான் இருந்தது. அப்புறம் எங்கள் அண்ணா வேணாம், வெளியில் ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி வெளியில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பிரியாணி மட்டும் வெளியில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, மற்றதெல்லாம் நான் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஜூஸ்க்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது வாட்டர்மெலன் பண்ணிடலான்னு ஒரு ஃபுல் வாட்டர்மெலன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஹஸ்பண்ட் அவங்களே வாங்கி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு பெரிய வேலையே முடிஞ்சது. குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருந்தாங்க. நான் ஜூஸ் மட்டும் போட்டிருந்தேன். சுகர் சேர்க்காம நன்னாரி சர்பத்தை சேர்த்து பண்ணியிருந்தேன். அடுத்தது ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் பண்ண போகிறேன். அதுக்கு இன்றைக்கி நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் தான் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருந்தேன். 4 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து லங்ஸே இல்லாமல் கலந்துட்டு அப்புறம் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிட்டேன். நான் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்தனால டேரெக்டாகவே பால் சேர்த்து ஒரு 2 to 5 மினிட்ஸ் மட்டும்தான் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி காய்ச்சின பால் தான் சீக்கிரமாகவே கட்டி ஆயிருச்சு. சுகர் சேர்க்காம கல்கண்டு பவுடர் தான் சேர்த்துருந்தேன். நீங்கள் ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. நான் கல்கண்டு வாங்கி பவுடர் பண்ணி வச்சுருந்தேன். இன்னும் கொஞ்சம் ரிச்சாக க்ரீமியாக கிடைக்கிறதுக்காக மில்க் மேட் சேர்த்துருந்தேன். இது சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு கடல் பாசி, பால் எதுவுமே சேர்க்காம வெறும் தண்ணியில் கடல் பாசி கரைஞ்சதும் அதுக்கும் சுகர் எதுவுமே சேர்க்காம கல்கண்டு பவுடர் தான் சேர்த்துருந்தேன். நோம்பு ஃபுல்லாகவே முடிஞ்ச அளவு ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கல்கண்டு அப்புறம் ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே நன்னாரி சர்பத் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு 3 டைப்பில் கடல் பாசி, 2 கலரில் பிஸ்தா அண்ட் ப்ளூ கலரில் பண்ணியிருந்தேன். இது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரட் ஆயிடுச்சு. அந்த மாலாஸ், அந்த ஃப்ரூட் க்ரஷ் வரும் இல்லையா, அதில் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் செஞ்சு பார்த்தேன், வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு, எல்லாருக்கும் ஃபேவரட்டாகவே ஆயிடுச்சு. இதுதான் நான் அடிக்கடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஒரு 4-5 இஃப்தாருக்கு இதுதான் பண்ணியிருந்தேன். நீங்கள் ருமைஸா கிச்சனில் பார்த்துருப்பீங்க, அந்த டெய்லியும் ஷார்ட்ஸ் வரும் இல்லையா அதில். நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸுக்கு ரோல் சிக்கன் தான் பண்ண போகிறேன். எப்படியும் பிரியாணி எல்லாருக்குமே ஹெவி ஆயிரும். ஒரே ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் பண்ணலாம்னு அதுக்கு நான் 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். தேவையான உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், சோயா சாஸ் எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு 3 to 4 hours நல்லா ஊற வச்சா நல்லா ஜூஸியாக இருக்கும். இதுவுமே ஆல்ரெடி பண்ணியிருப்போம். இந்த இஃப்தாரில் இது செகண்ட் டைம் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப ஈஸி தான். மேரினேஷன் டைம் மட்டும் கொஞ்சம் எடுக்கும். மற்றபடி நம்ம ரோல் பண்ணி ஜஸ்ட் ஃப்ரை பண்ணால் ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள், டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் மேரினேஷனுக்கு டைம் இருக்கு இல்லையா, அந்த டைமுக்குள்ளே நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்த்துலாம். நம்ம கடல் பாசி ரெடி பண்ணி வச்சிருந்தது நல்லாவே செட் ஆயிருச்சு. கடல் பாசி எப்போதும் போல் பீஸ் போடாமல் ஸ்டார் ஷேப்பில் கட் பண்ணியிருந்தேன். குட்டீஸ்லாம் வராங்க இல்லையா, பார்த்தோன்னு என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால தான் கட் பண்ணி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நம்ம இஃப்தார் டயத்தில் இருக்கும்போது நல்லா சில்லுன்னு இருக்கும். இது மாதிரி 4-5 ஐட்டம்ஸ் பண்ணும்போது நமக்கு அதிகமாகவே வெசல்ஸ் சேரும். நம்ம ஒரு ஐட்டம் பண்ணிட்டு முடிச்சதுமே நம்ம வெசல்ஸ் வாஷ் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜூஸ் பண்ணி முடிச்சிட்டோன்னா அந்த ஜூஸ் கப் அண்டு அதுக்கு யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் அந்த தப்பை டெய்லியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபுல் ப்ரிப்ரேஷனையும் முடிச்சுட்டு அப்புறமா வெசல் வாஷ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா குட்டி பையன் சும்மா இருக்கும்போது நம்ம எல்லா ப்ரிப்ரேஷனையும் முடிச்சிடலாம் அப்படின்னு தான். ஒரு ஐட்டம்ஸ்க்கு இடையில வெசல் வாஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ப்ரிப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ண முடியாதோ, இடையில அவன் அழுதுருவானோ, அந்த மாதிரி எனக்கு தோணும். அதனால் ஃபுல்லாகவே ப்ரிப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பாத்திரம் பார்த்தா ரொம்ப சேர்ந்துரும். அதுவும் நோம்பு டயத்தில் நல்லாவே சேர்த்து ரொம்ப கஷ்டமாயிரும். கடல் பாசியுமே கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு. அது போலவே கஸ்டர்டுமே ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. இஃப்தார் டயத்தில் நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பிரியாணி மட்டும் தான் நம்ம வெளியில் ஆர்டர் பண்ண போகிறோம். அதுக்கு வெஜ் சாலட் தான் பண்ணியிருந்தேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டாக இஃப்தார் டைமுக்கு 1/2 hour முன்னாடி தான் இந்த ஸ்நாக் ஐட்டம் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி இது மினி விலாக்லேயே போட்டிருப்போம். இது செகண்ட் டைம் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, இது ரொம்ப ஈஸி. ஸ்டஃபிங்காக வெஜிடபிள் கட் பண்ணுறது, வதக்குறது, ஆற வைக்கிறது அந்த மாதிரி எந்த ப்ராசஸுமே இல்லை. ஜஸ்ட் சிக்கனை மேரினேட் பண்ணால் போதும். சமோசா சீட்டில் 2 பீஸ் சிக்கன் வச்சு ரோல் பண்ணி எண்டில் மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ரோல் பண்ணால் போதும். 2 பீஸ்க்கு நடுவில் ஒரு டூத் மட்டும் இன்செர்ட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம சைட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணாதனால உள்ள ஆயில் ஃபுல்லாக போய் நல்லாவே ஃப்ரை ஆயிரும். அதிகம் மேரினேஷன் டைம் கொடுக்கறனால சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்கும். சீக்கிரமாகவே ஃப்ரை ஆயிரும். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இஃப்தாருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரமாவது உட்காந்து துவா செய்யணும். அவுட்டோர் டெரஸில் வச்சு தான் நோம்பு திறந்தோம். குட்டீஸ்மே ஹெல்ப் பண்ணாங்க. கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு தந்தாங்க.
அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு இஃப்தார் நல்லாவே போச்சு. குட்டீஸ்லாம் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அண்ணன் பசங்க, அக்கா பசங்கள்லாம் ஸ்கூல் விட்டு ஈவினிங் தான் வந்திருந்தாங்க. என் பையனுக்கு மட்டும் அன்னைக்கு வந்து லாஸ்ட் ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு வந்து ஃப்ரைடே, அதாவது போன ஃப்ரைடே 1 வீக் ஆயிடுச்சு வீடியோ போடுறதுக்கு. அந்த சேனல் ருமீஸா கிச்சனுக்குமே ரெகுலராக வீடியோ கொடுக்க முடியல. இஃப்தார் வீடியோ அண்ட் ஷஹர் வீடியோ ரெகுலராக போட்டுட்டு இருந்தோம். கடைசி 10 நோம்புக்கு வந்து போட முடியல. ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இந்த வீடியோ எடுத்த அன்னைக்குன்னா மார்ச் 21 லாஸ்ட் ஃபைனல் எக்ஸாம் ஃப்ரைடே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 10 டேஸ் நோம்பு கடைசி 10 நாள் வந்து ஸ்கூல் லீவ். பசங்களுக்குமே மாற்றி மாற்றி ஃபீவர் அந்த மாதிரி இருந்துச்சு. எங்களுக்குமே த்ரோட் பெயின் அந்த மாதிரி இஷ்யூலாம் இருந்தனால என்னால் ரெகுலராக வீடியோ கொடுக்க முடியல. ஹஸ்பண்ட் எப்போவுமே லாஸ்ட் 10 நமக்கு ஷஹருக்கு பள்ளிக்கு போயிடுவாங்க. இஃப்தார் டைமில் வந்து இஃப்தார் பார்ட்டின்னு சொல்லிட்டு அடிக்கடி வெளியில் போயிடுறதுனால நான் வீட்டில் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல. நோம்பு திறந்து 5 மினிட்ஸ் அப்புறம் தான் நல்லா சூடாக மட்டன் பிரியாணி வந்தது. அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு இஃப்தார் நல்லாவே போச்சு. நேற்று நைட்டு 27 நைட்டு எடுத்த வீடியோ ஏரியாவில் ஃபுல்லாகவே லைட்ஸ் போட்டிருப்பாங்க. அதுதான் லைட்டாக கிளிப்ஸ் எடுத்திருந்தேன். நல்லா சூப்பராக இருக்கும், கலர்லன்னு இருக்கும் ஏரியாவே. நெக்ஸ்ட் இயர்லாம் இதை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஓன் ஹவுஸ்க்கு போயிடுவோம் இல்லையா, நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம வீடு போய்கிட்டு இருக்கு. அங்கே போனால் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுவோம். அதான் மெமரிஸ்க்காக வீடியோ எடுத்து இந்த வீடியோ கூட அட்டாச் பண்ணியிருந்தேன்.